பிரிவு 2. ரிஷிகள் கூறினர். ஓ சூதரின் புதல்வனே, நீ கூறிய சமந்த பஞ்சகம் எனப்படும் அந்த இடத்தின் முழுமையானவும் விரிவானவும் விளக்கத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். சௌதி கூறினார். ஓ பிராமணர்களே, நான் உரைக்கும் இந்த புனித விளக்கங்களை கவனமாகக் கேளுங்கள். மனிதர்களில் சிறந்தவர்களே, சமந்த பஞ்சகம் எனப்படும் அந்த இடத்தை பற்றி கேட்க நீங்கள் தகுதியுடையவர்களே. திரேதா யுகமும் துவாபர யுகமும் இடையிலான காலத்தில் ஆயுதம் தாங்கியவர்களில் எல்லாரையும் விட மிகச்சிறந்தவராகிய ஜமதக்னியின் மகன் ராமன் பரசுராமன் தனக்கு ஏற்பட்ட அநீதிகளை பொறுக்க முடியாமல் க்ஷத்திரியர்களின் உயர்குலத்தை மீண்டும் மீண்டும் தாக்கினான். அந்த கொழுந்து தீயை போன்ற வீரன் தன் வீரத்தினாலேயே க்ஷத்திரிய குலத்தையே முற்றாக அழித்தபோது சமந்த பஞ்சகத்தில் இரத்தம் நிறைந்த 5 ஏரிகளை உருவாக்கினான். கோபம் அவன் அறிவை ஆட்கொண்ட நிலையில் அந்த இரத்த ஏரிகளின் நடுவே நின்று அவன் முன்னோர்களுக்கு இரத்தத்தையே பலியாக அர்ப்பணித்தான் என்று நாம் கேள்விப்பட்டுள்ளோம். அப்போது ரிச்சிகரை முதன்மையாகக் கொண்ட அவனுடைய முன்னோர்கள் அங்கே வந்து அவனை இவ்வாறு உரைத்தனர். ஓ ராமா, ஓ பாக்கியசாலியான ராமா, ஓ பிருகுவம்சத்து புதல்வனே, முன்னோர்களுக்கு நீ காட்டிய பக்தியாலும் உன் வீரத்தினாலும் நாங்கள் திருப்தியடைந்தோம். ஓ மகாவீரா, உனக்கு ஆசிர்வாதம் உண்டாகுக, நீ விரும்பும் வரத்தை கேள். ராமன் கூறினான். ஓ பிதாக்களே, என்மேல் நீங்கள் கருணை கொண்டிருந்தால் நான் கோபத்தில் க்ஷத்திரியர்களை அழித்ததனால் எனக்கு சேர்ந்த பாவங்களிலிருந்து நான் விடுபட வேண்டும். மேலும் நான் உருவாக்கிய இந்த ஏரிகள் உலகில் புனித தீர்த்தங்களாக புகழ் பெற வேண்டும். இதுவே நான் வேண்டி கேட்கும் வரம். அப்போது பிதர்கள் கூறினர். அவ்வாறே ஆகும், ஆனால் நீ சாந்தியடை. அதன்படி ராமன் சாந்தியடைந்தான். அந்த இரத்த ஏரிகளுக்கு அருகிலுள்ள அந்த பகுதி அன்ற நாளிலிருந்து புனிதமான சமந்த பஞ்சகம் என புகழ் பெற்றது. எந்த நாடும் அது புகழ் பெற்றதற்கான ஒரு சிறப்பான நிகழ்வை குறிக்கும் பெயரால் அழைக்கப்பட வேண்டும் என்று பண்டிதர்கள் கூறியுள்ளனர். துவாபர யுகமும் கலியுகமும் இடையிலான காலத்தில் அந்த சமந்த பஞ்சகத்தில்தான் கௌரவர்களும் பாண்டவர்களும் இரு படைகளுக்கு இடையிலான மகா போராட்டம் நிகழ்ந்தது. எந்தவிதமான கடினத்தன்மையும் இல்லாத அந்த புனித நிலத்தில் போருக்கு ஆவலுடன் 18 அக்ஷௌஹினி படைகள் ஒருங்கிணைந்தன. ஓ பிராமணர்களே, அங்கு வந்து சேர்ந்த அவர்கள் அனைவரும் அந்த இடத்திலேயே வீரமரணம் அடைந்தனர். இவ்வாறு ஓ பிராமணர்களே, அந்த பகுதியின் பெயரும் அதன் புனிதத் தன்மையும் உங்களுக்கு விளக்கப்பட்டன. 3 உலகங்களிலும் புகழ்பெற்ற அந்த இடத்தை பற்றிய அனைத்தையும் நான் கூறினேன். ரிஷிகள் கூறினார். ஓ சூதரின் மகனே, நீ கூறிய அக்ஷௌஹினி என்ற சொல்லின் பொருள் என்ன? அதில் உள்ள குதிரைகள், காலாட்படையினர், ரதங்கள், யானைகள் எத்தனை என்பதை முழுமையாக எங்களுக்கு கூறு, ஏனெனில் நீ அதனை முழுமையாக அறிந்தவனே. சௌதி கூறினார். 1 ரதம் + 1 யானை + 5 காலாட் வீரர்கள் + 3 குதிரைகள் என்பது ஒரு பட்டி. 3 பட்டிகள் என்பது ஒரு சேனாமுகம். 3 சேனாமுகங்கள் என்பது ஒரு குல்மம். 3 குல்மங்கள் என்பது ஒரு கணம். 3 கணங்கள் என்பது ஒரு வாகினி. 3 வாகினிகள் என்பது ஒரு பிரிதானை. 3 பிரிதானைகள் என்பது ஒரு சமு. 3 சமுக்கள் என்பது ஒரு அணிகினி. 10 அணிகினிகள் என்பது ஒரு அக்ஷௌஹினி. ஓ சிறந்த பிராமணர்களே, கணிதத்தில் தேர்ந்தவர்கள் கணக்கிட்டபடி ஒரு அக்ஷௌஹினியில் ரதங்கள் 21,870, யானைகள் 21,870, காலாட் வீரர்கள் 1,09,350, குதிரைகள் 65,610. இவைதாம் எண்ணியல் அறிவுடையோர் கூறியபடி ஒரு அக்ஷௌஹினியின் முழு கணக்குகள். இந்த கணக்கின்படியே கௌரவர்களும் பாண்டவர்களும் சேர்ந்த 18 அக்ஷௌஹினி படைகள் அமைந்தன. அற்புதமான செயல்களைக் கொண்ட காலம் அவற்றை அந்த இடத்தில் ஒன்று கூட செய்து கௌரவர்களை காரணமாக்கி அனைத்தையும் அழித்தது. பீஷ்மர் 10 நாட்கள் போரிட்டார். துரோணர் 5 நாட்கள் கௌரவர்களை பாதுகாத்தார். கர்ணன் 2 நாட்கள் போரிட்டான். சல்யன் அரை நாள் போரிட்டான். அதன்பின் துரியோதனன், பீமன் இருவருக்கிடையிலான கதாயுத்தம் அரை நாள் நீடித்தது. அந்த நாளின் முடிவில் அஸ்வத்தாமன் மற்றும் கிருபர் ஆபத்து ஏதும் இல்லை என நம்பி உறங்கிக் கொண்டிருந்த யுதிஷ்டிரனின் படையை இரவிலேயே அழித்தனர். ஓ சவுனகா,
பாரதம் என அழைக்கப்படும் இந்த உன்னதமான கதைகள் தொகுப்பு உன் யாகத்தில் இப்போது உரைக்கப்படத் தொடங்கியிருக்கிறது. இதற்கு முன்பு வியாசரின் அறிவுமிக்க சீடன் ஒருவன் ஜனமேஜயனின் யாகத்தில் இதையே உரைத்தான். இந்த பாரதம் பல பர்வங்களாக, அதாவது பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் பௌஷ்யம், பௌலோமம், ஆஸ்தீகம் எனப்படும் பர்வங்கள் வருகின்றன. அவை அரசர்களின் வீரத்தையும் புகழையும் விரிவாக எடுத்துரைக்கின்றன. விளக்கம், சொல்லாட்சி, பொருள் எல்லாவற்றிலும் பல்வேறு தன்மைகளும் அற்புதங்களும் கொண்ட ஒரு மகத்தான நூலாக இது திகழ்கிறது. பல்வகையான பழக்க வழக்கங்களையும் சடங்குகளையும் இதில் காணலாம். இறுதி விடுதலை விரும்புவோருக்கு வைராக்கியம் எனப்படும் நிலை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவ்வாறே அறிவுடையோரால் இந்த நூல் மதிக்கப்படுகிறது. அறிய வேண்டிய பொருள்களில் ஆத்மா எவ்வாறு முதன்மையானதோ, அன்புக்குரியவற்றில் உயிர் எவ்வாறு முக்கியமோ அவ்வாறே எல்லா சாஸ்திரங்களிலும் முதன்மையான பிரம்மஞானத்தை அடைய உதவும் இந்த இதிகாசம் உன்னதமானதாக விளங்குகிறது. இந்த உலகில் பரவியுள்ள எந்த கதையும் இந்த வரலாற்றை சாராமல் இல்லை. அது எவ்வாறு உடல் தன் கால்களை சார்ந்திருக்கிறதோ அவ்வாறே. நல்ல வம்சத்தை கொண்ட ஆசான்களை பதவி விரும்பும் சேவகர்கள் எப்போதும் பின்தொடர்வது போல அனைத்து கவிஞர்களாலும் பாரதம் போற்றப்படுகிறது. உலகியலும் வேதங்களும் சார்ந்த பலவகை அறிவு கிளைகள் எவ்வாறு உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களுமாக வெளிப்படுகின்றனவோ அவ்வாறே இந்த உன்னதமான வரலாறு உயர்ந்த ஞானத்தையே வெளிப்படுத்துகிறது. ஓ தவசிகளே, பெரும் ஞானம் நிறைந்த அற்புதமான பிரிவுகளும் பல்வேறு அத்தியாயங்களும் நுண்ணிய பொருள்களும் தர்க்கரீதியான தொடர்புகளும் கொண்ட வேதங்களின் சாரத்தால் அலங்கரிக்கப்பட்ட பாரதம் எனப்படும் இந்த இதிகாசத்தின் பர்வங்களின், அதாவது பிரிவுகளின் சுருக்க விளக்கத்தை கவனமாக கேளுங்கள். முதல் பருவம் அனுக்கிரமணிகா என அழைக்கப்படுகிறது. இரண்டாவது சங்கிரகம், அதன்பின் பௌஷ்யம், பிறகு பௌலோமம், அதற்கு பின் ஆஸ்தீகம், அடுத்து ஆதி வம்சாவதாரணம், பின்னர் அற்புதமும் பரபரப்பும் நிறைந்த நிகழ்வுகளை விவரிக்கும் சம்பவ பருவம் வருகிறது. அதன்பின் ஜாதுகிருஹத்தகம், லாக்கு மாளிகையை எரித்த நிகழ்வு, ஹிடிம்பவதம், ஹிடிம்பனை வதை செய்தல் ஆகிய பருவங்கள் வருகின்றன. பின்னர் பகவதம், பகாசுரன்வதம், அதற்கு பின் சித்திரரதம், அடுத்தது ஸ்வயம்வரம், பாஞ்சாலியின் சுயம்வரம். இதில் க்ஷத்ரிய தர்மத்தை பின்பற்றி அர்ஜுனன் திரௌபதியை மணந்தான். அதன்பின் வைவாகிகம், திருமண பருவம், பிறகு விதுராகமனம், விதுரரின் வருகை, ராஜ்ய லாபம், ராஜ்ய பெறுதல், அர்ஜுனன் வனவாசம், அர்ஜுனனின் துறவரம், சுபத்ரா ஹரணம், சுபத்ரையை அழைத்து வருதல், இதன்பின் ஹரணஹாரிகா, காண்டவதகம், காண்டவ வனத்தை எரித்தல், மாயா தர்சனம், அசுர சிற்பி மாயாவுடன் சந்திப்பு, பின்னர் சபா மந்திரம், ஜராசந்தன், திக்விஜயம், அனைத்து திசைகளிலும் படையெடுப்பு, திக்விஜயத்திற்கு பின் ராஜசூய யாகம், அர்ஹ்ய விஹரணம், அர்ஹ்யத்தை அவமதித்தல், சிசுபால வதம், அதன்பின் தியூதம், சூதாட்டம், அனுத்யூதம், ஆரண்யகம், கிரிமிரவதம், பின்னர் அர்ஜுன விகமனம், அர்ஜுனனின் பயணம், கைராதம், இதில் வேடன் வடிவில் மகாதேவனுடன் அர்ஜுனன் போரிட்ட நிகழ்வு விவரிக்கப்படுகிறது. அதன்பின் இந்திரலோக விகமனம், இந்திரலோக பயணம், பிறகு தர்மமும் அறமும் நிறைந்த மிகவும் உருக்கமான நலோபாக்கியானம், நலன் கதை, அதன்பின் குருகுலத்தின் அறிவாளி அரசரின் தீர்த்த யாத்திரை, புனித யாத்திரை, ஜடாசுரன் மரணம், யக்ஷர்களுடன் நடந்த போர், பின்னர் நிவாத கவசர்களுடன் போர், அஜகரம், மார்கண்டேய சமாசியை, மார்கண்டேயரை சந்தித்தல், அதன்பின் திரௌபதி சத்யபாமா சந்திப்பு, கோஷ யாத்திரை, மிருக சொப்னம், மான் கனவு, பின்னர் பிருகதாரண்யக கதை, ஐந்திரத்யும்னம், அதன்பின் திரௌபதி ஹரணம், திரௌபதியை அபகரித்தல், ஜெயத்ரத விமோச்சனம், ஜெயத்ரதனை விடுவித்தல், பின்னர் தாம்பத்திய தூய்மையின் மகத்துவத்தை விளக்கும் சாவித்ரி கதை, அதன்பின் ராமன் கதை. இதன்பின் வரும் பருவம் குண்டலஹரணம், காதணிகளை திருடுதல், அதன்பின் ஆரண்யம், பின்னர் வைராட்டம், பாண்டவர்கள் அஞ்ஞாதவாசமாக 1 ஆண்டு வாழ்ந்த வாக்குறுதியை நிறைவேற்றிய நிகழ்வுகள், கீசகர்களின் அழிவு, விராட்டரின் பசுக்களை கௌரவர்கள் கொள்ளையடிக்க முயன்றது, அதன்பின் விராட்டரின் மகளுடன் அபிமன்யுவின் திருமணம், பிறகு மிக அற்புதமான உத்தியோக பருவம், அதன்பின் சஞ்சயயானம், பிரஜாகரணம், திருதராஷ்டிரரின் உறங்காமை, சனத் சுஜாதம், ஆத்ம தத்துவம், பின்னர் யானசந்தி, கிருஷ்ணரின் வருகை,
மாதலி கதை, காலவ கதை, சாவித்ரி, வாமதேவர், வைன்யன் கதைகள். பின்னர் ஜமதக்னியர் மற்றும் ஷோடசராஜர்கள் கதை. அதன்பின் கிருஷ்ணர் அரசவையில் வந்தது, விதுரபுத்திர சாசனம். படைகளின் திரட்டல், சேதன் கதை, பெருந்தன்மை கொண்ட கர்ணனின் சண்டை, இருதரப்பின் படைகள் களத்திற்கு புறப்படுதல். அதன்பின் ரதி மற்றும் அதிரதி வீரர்களின் கணக்கெடுப்பு, பாண்டவர்களின் கோபத்தை தூண்டிய உலூகதூதன் வருகை. பிறகு அம்பா கதை, பீஷ்மர் சேனாதிபதியாக நியமிக்கப்பட்ட பரபரப்பான நிகழ்வு. அதன்பின் ஜம்பு தீபம் உருவாக்கம், பூமி, தீபங்கள் உருவான வரலாறு. பின்னர் பகவத்கீதை, அதன்பின் பீஷ்மரின் வரைவு. பிறகு துரோணர் சேனாதிபதியாக நியமிக்கம் மற்றும் சம்சப்தகர்களின் அழிவு. அதன்பின் அபிமன்யுவின் மரணம். பிறகு ஜெயத்ரதனை வதை செய்வேன் என அர்ஜுனன் எடுத்த பிரதிஜ்ஞை. அதன்பின் ஜெயத்ரதனின் மரணம். பின்னர் கடோத்கஜனின் மரணம். அதன்பின் மிகுந்த பரபரப்பும் ஆச்சரியமும் நிறைந்த துரோணரின் மரணக்கதை வருகிறது. அடுத்து நாராயணாஸ்திரம் ஏறப்பட்ட நிகழ்வு. பிறகு கர்ணபர்வம். அதன்பின் சல்யபர்வம். பின்னர் ஏரியில் இறங்கிய நிகழ்வு. அதன்பின் கதாயுத்தம், அதாவது பீமன் துரியோதனன் இடையேயான கொம்புகளுடன் நடந்த மோதல். அதன்பின் சரஸ்வத பர்வம். பிறகு புனித தீர்த்தங்களின் வர்ணனை. அதன்பின் வம்சாவளி விவரங்கள். பின்னர் கௌரவர்களின் கௌரவத்திற்கு அவமானம் தரும் நிகழ்வுகளை விவரிக்கும் சௌப்திக பர்வம் வருகிறது. அதன்பின் பயங்கரமும் மனதை உழுக்கும் நிகழ்வுகள் நிறைந்த ஐஷீக பர்வம். பின்னர் ஜலப்பிரதானம், இறந்தோரின் ஆத்மாக்களுக்கு நீர்தர்ப்பணம். அதன்பின் பெண்களின் அழுகுரல். அடுத்தது சிராத்த பர்வம். இதில் வீழ்ந்த கௌரவர்களுக்கு செய்யப்பட்ட இறுதி சடங்குகள் விவரிக்கப்படுகின்றன. பிறகு யுதிஷ்டிரரை ஏமாற்ற பிராமணன் வேடத்தில் வந்த ராட்சசன் சார்வாகனின் அழிவு. அதன்பின் ஞானம் மிக்க யுதிஷ்டிரரின் அரசாபிஷேகம். பிறகு கிருஹப்பிரவிபாகம், அரண்மனை பிரிவுகள். அதன்பின் சாந்தி பர்வம், ராஜ தர்மானுசாசனம், ஆபத் தர்மம், மோக்ஷ தர்மம். பின்வருவன சுகப்பிரஷ்னாபிகமனம், பிரம்ம பிரஷ்னானுசாசனம், தூர்வாசரின் தோற்றம், மாயாவுடன் நடந்த தர்க்கவாதங்கள். அதன்பின் அனுசாசனிக பர்வம். பின்னர் பீஷ்மரின் சொர்க்காரோகம். அதன்பின் அஸ்வமேத யாகம். இதனை வாசித்தாலே பாவங்கள் அழியும். பிறகு அணுகீதா. இதில் ஆன்மீக தத்துவ உபதேசங்கள் உள்ளன. பின்வருவன ஆசிரமவாசம், புத்திர தர்சனம், இறந்த மகன்களின் ஆத்மாக்களை பார்ப்பது, நாரதரின் வருகை. அதன்பின் பயங்கரமும் கொடூரமும் நிறைந்த மௌசல பர்வம். பிறகு மகாபிரஸ்தானிகம் மற்றும் சொல்காரோகம். பின்னர் கில்வம்சம் எனப்படும் புராணம். இதில் விஷ்ணு பர்வம், குழந்தை கிருஷ்ணரின் விளையாட்டுகள், கம்சன் வதை மற்றும் இறுதியாக மிக அற்புதமான பவிஷ்ய பர்வம், அதாவது எதிர்கால நிகழ்வுகளை முன்கூட்டியே கூறும் பகுதி அடங்கியுள்ளது. இந்த 100 பருவங்களையும் உயர்ந்த உள்ளம் கொண்ட வியாசர் இயற்றினார். மேலே கூறப்பட்டது அதன் சுருக்கமே. அவற்றை 18 பருவங்களாக பிரித்து சூதரின் மகன் அவற்றை நைமிசாரணிய வனத்தில் வரிசையாக பாராயணம் செய்தான். ஆதி பருவத்தில் பின்வரும் பகுதிகள் அடங்கியுள்ளன: பௌஷ்யம், பௌலோமம், ஆஸ்திகம், ஆதி வம்சாவதாரம், சம்பவம், அரக்கு மாளிகை எரித்தல், ஹிடிம்பன் வதை, அசுரன் வகன் அழிவு, சித்திரரதன், திரௌபதியின் சுயம்பரம், போரில் போட்டியாளர்களை வென்று அவளுடன் நிகழ்ந்த திருமணம், விதுரரின் வருகை, அரசுரிமை மீட்பு, அர்ஜுனனின் வனவாசம், சுபத்திரையின் அபகரிப்பு, திருமணத்தகமை கன்யாதானம் வழங்கலும் ஏற்றலும், காண்டவ வனம் எரித்தல் மற்றும் அசுர சிற்பி மாயாவுடன் சந்திப்பு. பௌஷ்ய பர்வம் உத்தங்கரின் மகத்துவத்தை விளக்குகிறது. பௌலோம பர்வம் பிருகுவின் புதல்வர்களை பற்றி கூறுகிறது. ஆஸ்திக பர்வம் கருடனின் பிறப்பு, நாகர்களின் அதாவது பாம்புகளின் தோற்றம், பார்க்கடல் கடைதல், வானுலக குதிரையான உச்சைஸ்ரவசின் பிறப்பு மற்றும் இறுதியாக ஜனமேஜய மன்னன் நடத்திய நாகயாகத்தில் விளக்கப்படும் பாரத வம்ச வரலாறு ஆகியவற்றை விவரிக்கிறது. சம்பவ பர்வம் பல அரசர்களும் வீரர்களும் முனிவர் கிருஷ்ண துவைபாயனரின் பிறப்பையும் தேவர்களின் பகுதி அவதாரங்களையும் மிகுந்த வல்லமையுடைய தானவர்கள், யக்ஷர்கள், நாகர்கள், கந்தர்வர்கள், பறவைகள் மற்றும் அனைத்து உயிரினங்களின் தோற்றத்தையும் கூறுகிறது. இறுதியாக கண்வ முனிவரின் ஆசிரமத்தில் சகுந்தலையால் பெற்றெடுக்கப்பட்ட
பாரத வம்சத்தின் மூலபுருஷனான மன்னன் பரதனின் வாழ்க்கையும் சாகசங்களும் விவரிக்கப்படுகின்றன. இந்த பருவத்தில் பாகீரதியின் மகிமை, சந்தனுவின் இல்லத்தில் வாசுக்கள் பிறந்தது, அவர்கள் பின்னர் சொர்க்கமடைந்தது ஆகியனவும் கூறப்படுகின்றன. மேலும் இதில் மற்ற வாசுக்களின் சக்திகளை தன்னுள் ஒன்றுபடுத்திய பீஷ்மரின் பிறப்பு, அரசாட்சியை துறந்து பிரம்மச்சரிய விரதம் ஏற்றுக்கொண்டது, அவரது உறுதியான விரத நிலைத்தன்மை, சித்ராங்கதனை பாதுகாத்தது, சித்ராங்கதன் மரணத்திற்கு பின் இளைய சகோதரன் விசித்திர வீரியனை பாதுகாத்து அவரை அரசாசனத்தில் அமர்த்தியது ஆகியனவும் கூறப்படுகின்றன. அணிமாண்டவிய முனிவரின் சாபத்தின் காரணமாக மனிதர்களிடையே தர்மன் பிறந்தது, வியாசரின் அருளால் திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டு பிறந்தது, மேலும் பாண்டவர்களின் பிறப்பு ஆகியனவும் விவரிக்கப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து துரியோதனன் பாண்டவர்களை வாரணாவதத்திற்கு அனுப்ப செய்த சதி, பாண்டவர்களுக்கு எதிராக திருதராஷ்டிரன் மகன்கள் வகுத்த மற்ற இருண்ட திட்டங்கள், பின்னர் பாண்டவர்களின் நலனை கருதிய விதுரன் பிளேட்ச மொழியில் யுதிஷ்டிரனுக்கு வழியிலேயே வழங்கிய அறிவுரை, பாதாள சுரங்கம் தோண்டுதல், அரக்கு மாளிகையில் புரோசனன், வேடன் குலத்தை சேர்ந்த பெண் அவளது 5 மகன்களுடன் உறங்கிக் கொண்டிருந்தபோது எரிக்கப்பட்டது கூறப்படுகின்றன. பின்னர் பாண்டவர்கள் பயங்கரமான காட்டில் ஹிடும்பையுடன் சந்தித்தது, அவளது சகோதரன் ஹிடிம்பனை மிகுந்த வலிமை கொண்ட பீமன் வதை செய்தது, கடோத்கஜனின் பிறப்பு, வியாசருடன் பாண்டவர்கள் சந்தித்தது, அவரது ஆலோசனையின்படி ஏகசக்கர நகலில் ஒரு பிராமணனின் இல்லத்தில் வேடம் மாறி தங்கியது, அசுரன் வகனை அழித்தது, அதைக் கண்டு மக்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தது, கிருஷ்ணன் மற்றும் திருஷ்டத்யும்னனின் அற்புதமான முறையில் பிறப்பு, வியாசரின் ஆணைப்படி பாண்டவர்கள் பாஞ்சாலம் நோக்கி புறப்பட்டு சென்றது. இவ்வாறாக இந்த பருவம் தொடர்கிறது. ஒரு பிராமணனின் வாயிலாக திரௌபதியின் சுயம்வரச் செய்தியை அறிந்தபோது அவளின் கரத்தை வெல்ல வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது. பாகீரதியின் கங்கையின் கரையில் அங்காரபர்ணன் எனப்படும் கந்தர்வனுடன் அர்ஜுனன் போரிட்டு வெற்றி பெற்றதும், அந்த எதிரியுடன் நட்பு ஏற்படுத்திக் கொண்டதும், அந்த கந்தர்வனிடமிருந்து தபதி, வசிஷ்டர், ஔர்வர் ஆகியோரின் வரலாறுகளை அர்ஜுனன் கேட்டறிந்ததும் இப்பருவத்தில் கூறப்படுகிறது. இந்த பருவம் பாண்டவர்கள் பாஞ்சாலம் நோக்கி பயணம் செய்தது, சுயம்வரத்தில் இலக்கை துல்லியமாக குத்தி அர்ஜுனன் திரௌபதியை அனைத்து அரசர்களின் நடுவே வென்றது, அதன் பின் ஏற்பட்ட போரில் மிகுந்த வல்லமை கொண்ட பீமன் மற்றும் அர்ஜுனன் சால்யன், கர்ணன் மற்றும் பிற அரசர்களை தோற்கடித்தது ஆகியவற்றை விவரிக்கிறது. இந்த ஒப்பற்ற வீரச் செயல்களை பார்த்து பலராமனும் கிருஷ்ணனும் இந்த வீரர்கள் பாண்டவர்களே என்பதை அறிந்ததும், பாண்டவர்கள் தங்கியிருந்த குயவன் வீட்டிற்கு அந்த சகோதரர்கள் வந்து சேர்ந்ததும் கூறப்படுகிறது. திரௌபதி 5 கணவர்களை மணக்கவிருப்பது என்பதை அறிந்து திருபதன் மிகுந்த துக்கத்தில் ஆழ்ந்ததும், அதன் விளைவாக 5 இந்திரர்களின் அற்புத கதையும் விளக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தெய்வீக ஆணையின்படி நிகழ்ந்த திரௌபதியின் அதிசய திருமணம் விவரிக்கப்படுகிறது. பின்னர் திருதராஷ்டிரன் மகன்கள் விதுரனை தூதராக பாண்டவர்களிடம் அனுப்பியது, விதுரன் வந்து கிருஷ்ணனை நேரில் கண்டது, பாண்டவர்கள் காண்டவ பிரஸ்தத்தில் வாழ்ந்தது, பின்னர் அரசின் பகுதியை ஆட்சி செய்தது என்பன கூறப்படுகின்றன. நாரதரின் கட்டளையின்படி பாண்டு புத்திரர்கள் திரௌபதியுடன் தாம்பத்திய உறவுக்கான முறைமையை நிர்ணயித்தது விவரிக்கப்படுகிறது. அதேபோல் சுந்தன், உபசுந்தன் என்னும் கதையும் இப்பருவத்தில் சொல்லப்படுகிறது. இதன் பின் ஒரு பிராமணனின் பசுக்களை மீட்பதற்காக ஆயுதங்களை எடுக்க அறைக்குள் நுழைந்தபோது திரௌபதியும் யுதிஷ்டிரனும் ஒன்றாக அமர்ந்திருப்பதை அர்ஜுனன் கண்டதால் தன் விரதத்தின்படி காட்டுக்குச் செல்லும் முடிவை எடுத்துக்கொண்டதும் இப்பருவத்தில் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பயணத்தில் நாகக்கன்னியான உலூபியை அர்ஜுனன் சந்தித்ததும், பல புனித தலங்களை அவர் தரிசித்ததும், வப்ருவாகனனின் பிறப்பு, ஒரு பிராமணனின் சாபத்தால் முதலைகளாக மாற்றப்பட்ட 5 வானக்கன்னிகளை அர்ஜுனன் விடுவித்ததும் கூறப்படுகிறது. பிரபாசம் எனப்படும் புனித தலத்தில் மாதவன் அர்ஜுனன் சந்தித்ததும், கிருஷ்ணனின் தூண்டுதலால் அர்ஜுனன் சுபத்திரையை அபகரித்துச் சென்றதும், நிலம், நீர், ஆகாயம் 3லும் செல்லக்கூடிய அற்புத தேரில் அது நிகழ்ந்ததும், திருமணத் தகைமையுடன் இந்திரபிரஸ்தம் திரும்பியதும் விளக்கப்படுகிறது. சுபத்திரையின் கர்ப்பத்தில் மிகுந்த வல்லமை கொண்ட அபிமன்யு உருமானதும், யாக்ஞசேனி திரௌபதி புத்திரர்களை பெற்றதும் கூறப்படுகிறது. பின்னர் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் யமுனை நதிக்கரையில் மகிழ்ச்சி பயணம் மேற்கொண்டதும், அங்கு சுதர்சன சக்கரமும் புகழ்பெற்ற காண்டீவ வில்லையும் பெற்றுக்கொண்டதும், காண்டவவனம் எரிந்தது, அர்ஜுனன் மாயனை காப்பாற்றியது, நாகன் தப்பியோடியது, மிகச்சிறந்த முனிவரான மாண்டபாலர்
சாரங்கி என்னும் பறவையின் கர்ப்பத்தில் ஒரு மகனை பெற்றது என்பன விவரிக்கப்படுகின்றன. இந்த பருவம் வியாசரால் 227 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த 227 அதிகாரங்களில் 8884 ஸ்லோகங்கள் அடங்கியுள்ளன. இரண்டாவது பருவம் சபா பருவம் அல்லது அவையியல் பருவம் என அழைக்கப்படுகிறது. இது மிக விரிவானதும் பல முக்கிய நிகழ்வுகளை உள்ளடக்கியதுமாகும். இந்த பருவத்தில் கூறப்படும் விஷயங்கள் பின்வருமாறு. பாண்டவர்கள் அற்புதமான மகாசபை மண்டபத்தை அமைத்தது. தங்களுடைய பணியாளர்கள், சேவகர்கள், வீரர்கள் ஆகியோரை ஆய்வு செய்தது. வானுலகங்களை நன்கு அறிந்த நாரத முனிவர் லோகபாலர்கள் பற்றிய விளக்கத்தை அளித்தது. ராஜசூய யாகத்திற்கான ஆயத்தங்கள். மகத நாட்டு அரசன் ஜராசந்தனை அழித்தது. மலை சுரங்கத்தில் அடைக்கப்பட்டிருந்த அரசர்களை வாசுதேவன் கிருஷ்ணன் விடுவித்தது. பாண்டவர்கள் மேற்கொண்ட உலகமெங்கும் வெற்றி பெற்ற திக்விஜய போர். ராஜசூய யாகத்திற்கு கப்பம் காணிக்கை கொண்டு அனைத்து அரசர்களும் வந்தடைந்தது. அர்க்கியம் வழங்கும் நிகழ்வின் போது சிசுபாலன் வதம் செய்யப்பட்டதும். சபையில் துரியோதனனை பீமசேனன் ஏளனம் செய்தது. அந்த மகத்தான ஏற்பாடுகளை பார்த்து துரியோதனன் துக்கமும் பொறாமையும் அடைந்தது. அதன் விளைவாக அவன் உள்ளத்தில் எழுந்த கோபமும் வெறுப்பும். சூதாட்டம் நடத்த திட்டமிட்டதும். சகுனியின் சூழ்ச்சியால் சூதாட்டத்தில் யுதிஷ்டிரன் தோல்வியுற்றது. அந்த சூதாட்டத்தால் பெரும் துன்பக்கடலில் படகுபோல் அலைக்கலைக்கப்பட்ட திரௌபதியை தன் மருமகளாகிய அவளை திருதராஷ்டிரன் காப்பாற்றி விடுவித்தது. மீண்டும் யுதிஷ்டிரனை சூதாட்டத்தில் ஈடுபடுத்த துரியோதனன் செய்த முயற்சிகள். அந்த விளைவாக யுதிஷ்டிரன் தன் சகோதரர்களுடன் வனவாசத்திற்கு அனுப்பப்பட்டதும் இந்த பருவத்தில் விவரிக்கப்படுகிறது. இவை அனைத்தையும் மகாவியாசர் சபா பருவம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த பருவம் 78 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓ சிறந்த பிராமணர்களே, இதில் 2507 ஸ்லோகங்கள் அடங்கியுள்ளன. அதன்பின் மூன்றாவது பருவம் வருகிறது. அது ஆரண்யகப் பருவம் என அழைக்கப்படுகிறது. இந்த பருவம் பின்வரும் நிகழ்வுகளை விவரிக்கிறது. பாண்டவர்கள் வனத்திற்கு புறப்பட்டு சென்றது. அறிவுமிக்க யுதிஷ்டிரனை தொடர்ந்து நகரவாசிகள் அவர்களை பின்தொடர்ந்தது. யுதிஷ்டிரன் சூரியனை வணங்கியது. தௌமியரின் உத்தரவின்படி அவரை சார்ந்திருந்த பிராமணர்களுக்கு உணவும் பானமும் அளிக்கும் சக்தியை பெற்றது. சூரியனின் அருளால் உணவு உருமானது. எப்போதும் தன் அரசனின் நலனையே பேசி வந்த விதுரனை திருதராஷ்டிரன் நாட்டிலிருந்து விரட்டியது. விதுரன் பாண்டவர்களிடம் வந்து சேர்ந்ததும் பின்னர் திருதராஷ்டிரனின் வேண்டுகோளினால் மீண்டும் அவனிடம் திரும்பியது. கர்ணனால் தூண்டப்பட்ட துரியோதனன் வனத்தில் வாழும் பாண்டவர்களை அழிக்கச் செய்த தீய சதிகள். வியாசரின் தோற்றமும் வனத்திற்கு செல்ல முனைந்திருந்த துரியோதனனை அவர் தடுத்ததும். சுரபியின் வரலாறு. மைத்ரேய முனிவரின் வருகை திருதராஷ்டிரனுக்கு அவன் கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கை முறையை விளக்கியதும். மேலும் துரியோதனனை சபித்ததும். பீமன் கிர்மிரனை போரில் கொன்றது. சகுனி சம்பந்தமான நிகழ்வுகள். சூழ்ச்சியுடன் நடந்த சூதாட்டத்தில் யுதிஷ்டிரன் தோல்வியுற்றதை அறிந்து பாஞ்சால அரசர்களும் விருஷ்ணி வம்சத்து இளவரசர்களும் யுதிஷ்டிரனை சந்திக்க வந்தது. தனஞ்சயன் அர்ஜுனன் கிருஷ்ணனின் கோபத்தை தணித்தது. திரௌபதியின் அழுகுரல்கள் மாதவனின் முன்னிலையில். கிருஷ்ணன் அவரை ஆறுதல் கூறியது. சௌவாவின் வீழ்ச்சி பற்றிய கதையும் இந்த முனிவரால் விவரிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணன் சுபத்ரையையும் அவளுடைய மகனையும் துவாரகைக்கு அழைத்து சென்றதும். திருஷ்டத்யும்னன் திரௌபதியின் மகனை பாஞ்சாலத்திற்கு அழைத்து சென்றதும். பாண்டு புத்திரர்கள் அழகிய துவைதவனத்தில் நுழைந்தது. பீமன், யுதிஷ்டிரன், திரௌபதி ஆகியோருக்கிடையேயான உரையாடல்கள். வியாசர் பாண்டவர்களிடம் வந்து யுதிஷ்டிரனுக்கு பிரதிஸ்மிருதி என்ற சக்தியை அருளியது. வியாசர் புறப்பட்ட பின்பு பாண்டவர்கள் காம்யக வனத்திற்கு இடம்பெயர்ந்தது. அளவற்ற வீரத்துடன் அர்ஜுனன் ஆயுதங்களை தேடி அலைந்தது. வேட்டையாளர் வேடத்தில் வந்த மகாதேவருடன் அவன் செய்த போர். லோகபாலர்களை சந்தித்து அவர்களிடமிருந்து தெய்வீக ஆயுதங்களை பெற்றது. இந்திரலோகத்திற்கு சென்று ஆயுதங்களை பெற்றது. அதன் காரணமாக திருதராஷ்டிரனுக்கு ஏற்பட்ட கவலை. மிகவும் போற்றத்தக்க மகரிஷி பிருகதாஸ்வரை சந்தித்தபோது யுதிஷ்டிரன் செய்த அழுகுரலும் புலம்பல்களும். இங்கேதான் நலன் தமயந்தி பற்றிய புனிதமும் மிகுந்த கருணை ஊட்டும் கதையும் வருகிறது. அது தமயந்தியின் பொறுமையையும்
நலனின் உயர்ந்த குணத்தையும் தெளிவாக விளக்குகிறது. அதன்பின் அதே மகாமுனிவரிடமிருந்து யுதிஷ்டிரன் சூதாட்டத்தின் இரகசியங்களை பெற்றது. பின்பு வானுலகிலிருந்து ரிஷி லோமசர் பாண்டவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தது. அந்த வனவாசம் செய்த மகா ஆத்மாக்களான பாண்டவர்கள் வானுலகத்தில் தங்கியிருந்த தங்கள் சகோதரன் அர்ஜுனனை பற்றிய செய்திகளை அந்த முனிவரிடமிருந்து கேட்டறிந்தனர். அதன்பின் அர்ஜுனன் அனுப்பிய செய்திக்கேற்ப பாண்டவர்கள் பல புனித தீர்த்த ஸ்தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டனர். அந்த தீர்த்த யாத்திரையினால் மிகுந்த புண்ணியமும் தர்மமும் பெற்றனர். பின்னர் மகாமுனிவர் நாரதர் புதஸ்தா என்ற தீர்த்தத்திற்கு செய்த யாத்திரை. அதேபோல் உயர்ந்த ஆத்மாக்களான பாண்டவர்களும் அந்த யாத்திரையை மேற்கொண்டனர். இங்கே இந்திரன் கர்ணனிடமிருந்து அவனுடைய காதணிகளை பறித்து கொண்ட நிகழ்வு விவரிக்கப்படுகிறது. இங்கேயே கயை தீர்த்தத்தின் யாக மகிமையும் பாடப்படுகிறது. அதன்பின் அகஸ்திய முனிவரின் வரலாறு, அதில் அசுரன் வாதாபியை முனிவர் உண்டளித்ததும் சந்ததிக்கான ஆசையால் லோபாமுத்திரையுடன் அவர் திருமணமானதும் விவரிக்கப்படுகிறது. பின்பு இளமையிலிருந்தே பிரம்மச்சரியத்தை பின்பற்றிய ரிஷ்யசிருங்கரின் கதை. அதன்பின் பெரும் வீரனான ஜமதக்னியின் மகன் பரசுராமனின் வரலாறு, அதில் கார்த்தவீரிய அர்ஜுனனும் ஹைகய வம்சமும் அழிக்கப்பட்டது விவரிக்கப்படுகிறது. பின்னர் பிரபாச தீர்த்தத்தில் பாண்டவர்களும் விருஷ்ணி வம்சத்தாரும் சந்தித்த நிகழ்வு. அதன்பின் சுகன்யா கதையில் பிருகுவின் மகன் ஷவணன் ஷாரியாதி அரசன் நடத்திய யாகத்தில் மற்ற தேவர்கள் விளக்கியிருந்த சோமரசத்தை அஸ்வினி இரட்டையர்கள் அருந்தச் செய்ததும், மேலும் அஸ்வினிகளின் அருளால் ஷவணன் நிரந்தர யவ்வனத்தை பெற்றதும் விளக்கப்படுகிறது. பின்னர் மந்தாதா மன்னனின் வரலாறு, அதனைத் தொடர்ந்து இளவரசன் ஜந்து பற்றிய கதை, மேலும் தன் ஒரே மகன் ஜந்துவை யாகத்தில் அர்ப்பணித்ததன் மூலம் சோமகன் 100 மக்களை பெற்ற நிகழ்வு. அதன்பின் பருந்தும் புறாவும் பற்றிய உத்தமக் கதை. பின்னர் இந்திரன், அக்னி, தர்மன் ஆகியோரால் சிவி மன்னன் சோதிக்கப்பட்ட கதை. அதன்பின் அஷ்டாவக்ர முனிவரின் வரலாறு, அதில் ஜனகன் நடத்திய யாகத்தில் வருணனின் மகன் வண்டி பெரும் தர்க்கவாதியுடன் நடந்த வாதப் போட்டி. அந்த போட்டியில் மகா அஷ்டாவக்ரன் வண்டியை வென்று கடலின் அடியில் அடைக்கப்பட்டிருந்த தன் தந்தையை மீட்டதும். அதன்பின் யவக்ரீதனின் கதை மற்றும் மகான் ரைவியரின் வரலாறு. பின்னர் பாண்டவர்கள் கந்தமாதனத்திற்கு புறப்பட்டு நாராயண ஆசிரமத்தில் தங்கியிருந்தது. அதன்பின் திரௌபதி வேண்டுகோளின்படி மணமிகு மலரை தேடி பீமசேனன் கந்தமாதனத்திற்கு பயணித்தது. அவன் வழியில் வாழை மரங்கள் நிறைந்த தோட்டத்தில் பவனனின் மகனும் பெரும் வீரனுமான ஹனுமானை சந்தித்தது. பின்னர் பீமன் நீர்த்தடாகத்தில் நீராடி மணமிகு மலரை பெறுவதற்காக அங்கிருந்த மலர்களை அழித்ததும். அதன் விளைவாக மிகுந்த வீரத்துடன் கூடிய ராட்சசர்களும் யக்ஷர்களும் மணிமான் உட்பட அவனுடன் போரிட்டதும். அசுரன் ஜடனை பீமன் அழித்ததும். அதன்பின் பாண்டவர்கள் ராஜரிஷி விருஷபர்வனை சந்தித்ததும், அர்ஷ்டிசேனரின் ஆசிரமத்திற்கு புறப்பட்டு அங்கு தங்கியிருந்ததும், இறுதியாக திரௌபதி பீமனை பகை தீர்க்கச் சூண்டிய நிகழ்வு இந்த பருவத்தில் கூறப்படுகிறது.